தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை மற்றும் நெல்லையில் பாரத பிரதமர் மோடி பிரச்சாரம். கோயமுத்தூர் பக்கத்தில் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்த அண்ணாமலை 10 மணிக்கு முன்னாடியே லவுட் ஸ்பீக்கர் மைக்கெலாம் ஆஃப் பண்ணி பிரச்சாரத்தை முடிச்சிட்டார். போலீஸார் அவரை தடுத்தாங்க. 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அண்ணாமலை என்ன சொன்னார்னா, நான் பிரச்சாரம் பண்ணல, பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சிட்டேன், கிளம்புகிறேன். அப்புறம் போலீஸார் ஏதோ சொல்ல அது பெரிய வாக்குவாதமாகிவிட்டது. அண்ணாமலை அவர்கள் ரூல் புக்கை காட்டுங்க அப்படின்னு போலீஸ்காரங்கிட்ட கேட்டார். அங்கே என்ன நடந்ததுன்னு சரியாக புரியல. அதன் பிறகு அவர் பேட்டி கொடுத்தாரு. அப்போ எல்லாமே தெளிவாக புரிஞ்சுது. பிரச்சாரத்துக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் போய் பிரச்சாரம் பண்ணுறோம். 10 மணிக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை முடிச்சிடுறோம். ஆனால் அதே 10 மணிக்குள்ளேயே நம்ம வீட்டுக்கு போயிட முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் 2-3 பாயிண்ட் மிஸ் ஆயிரும். இருந்தாலும் கிளம்பும்போது சில இடங்களில் மக்கள் காத்திருப்பார்கள். அந்த மக்களை கண்டுக்காமல் போக முடியாது. அப்படி போனால் போலீஸுக்கு கெட்ட பேர் இல்லை, எனக்கு தான் கெட்ட பேர். அவங்கக்கிட்ட டைம் ஆகிடுச்சு, பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு மன்னிப்பு கேட்கணும். அதே சமயத்தில் கூடியிருக்க மக்களுக்கு கையசைக்கணும். இதெல்லாம் பிரச்சாரமா? நான் வாகனத்தில் போகிறேன், பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அந்த வாகனத்தில் பிஜேபியுடைய கட்சி சிம்பிள் இருக்குது. அந்த வண்டியை பார்த்தாலே பிஜேபி வண்டின்னு தெரியும், அதனால் பிரச்சாரம் தான் சொல்கிறாங்க. அவளை ஏன் நான் வேட்பாளர், அந்த வகையில் நான் போகிறதே பிரச்சாரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 10 மணிக்கு மேலே வேட்பாளர் வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாதா? பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தான் ரூல் புக்கில் இருக்குது. வேட்பாளர் வெளியவே வரக்கூடாதுன்னெலாம் எங்கேயும் இல்லை. வண்டியில் போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. சரி, நடந்து போகிறேன்னு சொல்லி போனால் என்னை பார்த்துட்டு தொண்டர்கள் கொடியோடு ஓடி வராங்க. அதுவும் பிரச்சாரன்றாங்க. சரி, கொடியை ஏற்றாதீங்கன்னு சொன்னால் நான் நடந்து போகிறதே பிரச்சாரன்றாங்க. நான் என்ன தான் பண்ணுறது? எதுக்கு எடுத்தாலும் எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர். அந்த இடத்துல 10 மணிக்கு மேலே நான் பிரச்சாரம் பண்ணதுக்கான ஆதாரம் இருக்கா? அந்த வீடியோ இருந்தால் காட்டுங்க. உங்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அவ்வளோதானே? திமுகவுக்கு பயம் வந்து போச்சு. நான் மக்களிடம் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எந்த கட்சியுமே 10 மணிக்கு முன்னால் பிரச்சாரத்தை முடித்தாலும் கண்டிப்பாக 10 மணிக்கு மேலே தான் கிளம்புவாங்க. இதுதான் இயல்பு. எங்களுக்கு மட்டும் ஏன் தொல்லை கொடுக்குறீங்க? போலீஸ்கார்கிட்ட நான் இப்படி கேட்டால், சார் எங்களுக்கு தெரியாது சார், மேலிடத்து உத்தரவுன்றாங்க. அந்த மேலிடம் எது? அந்த மேலிடத்துக்கு உத்தரவு போகிறது யார்? கண்டிப்பாக திமுக அரசு தான். அவங்க தன்னுடைய ஐடியாலஜிக்கு பொருத்தமான ஆட்களை தான் வேலைக்கு வச்சுருக்காங்க. காவல்துறை என்ன பண்ணுது? திமுகவோட பணத்தை எப்படியாவது மக்களுக்கு விநியோகம் பண்ணிடணும் அப்படின்னு தங்களோட வண்டியிலேயே வச்சு ராத்திரியில் எடுத்துன்னு போய் ஏதாவது ஒரு ஊரில் சேர்த்துருது. அங்கேருந்து பணம் பட்டுவாடாகுது. நீ பணம் கொடுக்கறத தடுக்க நான் வரலை. அது மக்கள் பணம், மக்கள்கிட்டே போகுது. இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் யார் தெரியுமா மீட்டிங் போட்டு பேசுகிறது? சபரீசன் அவர்கள் கோயம்புத்தூரில் மீட்டிங் போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுகிறது, என்னை அச்சுறுத்த முடியாது என்று அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்தார். அடுத்ததாக நெல்லையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, திமுகவும் காங்கிரசும் தேச விரோதிகள். காங்கிரஸ் ஏற்கனவே கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டது. அத்தோடு மட்டும் இல்லாமல் திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து அந்த விஷயத்தையே மக்கள்கிட்டேருந்து மறைச்சிட்டாங்க. இன்றைக்கி தமிழக மீனவர்கள் படுகின்ற துன்பம், துயரம் எல்லாத்துக்குமே காரணம் திமுகவும் காங்கிரசும் தான். ஒரு காலத்தில் பாஜகவிற்கோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கோ தமிழ்நாட்டில் செல்வாக்கும் கிடையாது, வாக்கும் கிடையாது என்று சொன்ன திமுகவினர் இன்னைக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பார்த்து நடுங்கி போயுள்ளனர். தமிழகத்திலே பாஜகவிற்கு சாதகமான பெரிய அலை உருவாகியுள்ளது. எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் மக்களை சென்றடையக்கூடாது என்று தடுக்க முயற்சிக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கே இல்லை என்ற திமுக காங்கிரஸ் கூட்டணியின் எண்ணமானது நடக்கவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே உடைத்து எறியப்படும். அதற்கு நமக்கு கூடுகின்ற இந்த கூட்டம்தான் சாட்சி. கச்சத்தீவு விஷயத்தில் திமுகவும் காங்கிரசும் தான் தேச விரோதிகள் என்ற விஷயத்தை இன்று நாட்டு மக்கள் நன்கு அறிந்துள்ளனர். நண்பர்களே, கடந்த 10 வருஷமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தின் வளர்ச்சிக்காக இரவு பகலாக உழைத்துள்ளது என்று பிரச்சாரம் செய்தார். அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. வேங்கை வயல் சம்பவம் நடந்து 16 மாதம் ஆயிடுச்சு. இன்னைய வரைக்கும் திமுக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மேலும் அந்த விஷயத்தையே மக்கள் மறந்துடணும்னு நினைக்கிறாங்க. பட்டியலின மக்களை வாக்கு வங்கியாக தான் திமுக நினைக்கிது. இன்றைக்கி அந்த மக்கள் தேர்தலே புறக்கணிச்சிட்டாங்க என்று சொன்னார். நன்றி, வணக்கம்.